இன்றைய மன்னா சங்கீதம் 24 முதல் வசனம். சங்கீதம் 24 முதல் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே கர்த்தருடையது. நீங்கள் பூமியில் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே கர்த்தருடையது. கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவைகள். உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் மிக 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 ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சில நேரங்களில் ஒரு சொந்த இடத்துக்காக ஜெபிக்கும் போது, ஒரு சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கும் போது, நம்முடைய சபைக்கு கூட ஒரு சொந்த இடம் தேவையாக இருக்குது. அதுக்கு ஜெபிக்கும் போது கூட இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பது உண்டு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இதில் உள்ளது எல்லாமே உம்முடைய ஆண்டவரே. இதுலேருந்து ஒரு சின்ன இடத்த கொடுக்கறதுக்கு உங்களுக்கு லேசான காரியம். உங்களுக்கு கூட அதை செய்ய அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு சொந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சொந்த அலுவலகத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்லை சொந்த சபை கட்டிடத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். அவருடைய கரத்திலேருந்து உங்களுக்கு இந்த நன்மை வரும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பூமியும் அது நிறைவும் உம்முடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் உம்முடையது, எல்லாமே உம்முடையது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாவற்றின் மீது அதிகாரம் உடையவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் உடையவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.